நாம் ஆரம்பத்தில் தேர்தல் செயல்முறைக்கு முன் வேட்பு மனு முக்கியமான ஆரம்ப கட்ட நிலையாகும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முயற்சிப்போம். ஏனெனில் தேர்தல் நடத்தும் அதிகாரியால் செய்யப்படும் சிறிய தவறு முழு செயல்முறையையும் பாழாக்கலாம். ரிட்டர்னிங் ஆபீசர் சுஷில் குமார சந்தியுங்க. வேட்பு மனு செயல்முறையில் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கிறது என்று பார்ப்போம். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பொது தேர்தல் வரும் பட்சத்தில் குடியரசுத் தலைவரின் அறிவிப்பு அரசாணையாக வெளியிடப்படும். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி எலெக்ஷன்ஸுக்காக ஆளுநரின் அறிவிப்பு ஸ்டேட் கெசட்டில் வெளியாகும். இதே நாளில் எலெக்ஷன் கமிஷனும் அபிஷியல் கெசட்டில் பல்வேறு நிலையில் தேர்தல் நடத்துவதற்கான அறிவிக்கையை வெளியிடும். இந்த அறிவிக்கைக்கு பிறகு உடனடியாக அதே நாளில் ரிட்டர்னிங் ஆபீசர் தேர்தலின் பொது அறிவிப்பை ஃபார்ம் 1 வெளியிடுவார். இந்த அறிவிப்பில் சுஷீல் மற்றும் அவரின் ஏஆர்ஓ எந்த இடத்தில் வேட்பு மனுக்களை பெற்றுக்கொள்வார்கள் என்று குறிப்பிடப்பட்டு இருக்கும் மற்றும் வேட்பு மனுவை பெறும் கடைசி நாளும் இருக்கும். தேதி, நேரம், வேட்பு மனு பரிசீலனை நடைபெறும் இடம், வேட்பு மனு திரும்ப பெறுதல் மற்றும் வாக்குப்பதிவு நடைபெறும் நேரம் மற்றும் நாள் இருக்கும். ரிட்டர்னிங் ஆபீசர் சுஷீல் கீழ் வருவனவற்றை உறுதி செய்ய வேண்டும். அறிவிப்பானது ஆங்கிலத்திலும் மாநிலத்தின் அலுவலக மொழியிலும் இருக்கிறது. இது அவர் அலுவலக பலகையிலும் ஏஆர்ஓ அலுவலகத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு மற்ற இடங்களிலும் விளம்பரத்திற்காக வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது பஞ்சாயத்து சமிதிகள், கிராம பஞ்சாயத்துகள், தாலுகா அலுவலகங்கள், இன்னும் பல. ரிட்டர்னிங் ஆபீசருக்கு மட்டும்தான் பொது அறிவிப்பை வெளியிட தகுந்த அதிகாரம் உள்ளது. ஆர்ஓவின் கட்டுப்பாட்டில் குறிப்பிட்ட ஏஆர்ஓ ஆர்ஓவின் மற்ற அனைத்து செயல்பாடுகளையும் செய்ய முடியும். ஏஆர்ஓவினால் வேட்பு மனுவினை பரிசீலனை செய்ய இயலாது. தவிர்க்க இயலாத சூழ்நிலையில் தேர்தல் நடத்தும் அதிகாரி எழுத்துப்பூர்வமாக குறிப்பிட்ட ஏஆர்ஓவுக்கு அதிகாரத்தை அளிக்கலாம். தேர்தல் அறிவிக்கை மற்றும் பொது அறிவிப்பு வந்த அதே நாளில் வேட்பு மனு தாக்கல் துவக்கப்படும். வேட்பாளர் இந்த நாளில் தனது வேட்பு மனுவினை சமர்ப்பிக்கலாம் அல்லது பொது விடுமுறை இல்லாத எந்த நாளிலும் வேட்பு மனு தாக்கல் நிர்ணயம் செய்யப்படும். நம்முடன் சுதாதேவி இருக்கிறார், தனது வேட்பு மனுவினை தாக்கல் செய்ய வந்திருக்கும் வருங்கால வேட்பாளர். அவருடன் செல்லத்தக்க வேட்பு மனுவிற்கு தேவையானவற்றை பார்ப்போம். படிவத்திலிருந்து ஆரம்பம் செய்யலாம். ஃபார்ம் 2A லோக்சபாவிற்கு, ஃபார்ம் 2B லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளிக்கு. வேட்பு மனுவானது ஆர்ஓ முன்னிலையில் அல்லது குறிப்பிட்ட ஏஆர்ஓ முன்னிலையில் மட்டுமே வழங்கப்பட வேண்டும். இது பொது அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இடத்தில் மட்டுமே தாக்கல் செய்யப்படும். இது காலை 11 மணியிலிருந்து மாலை 3 மணி வரை மட்டுமே தாக்கல் செய்யப்பட வேண்டும். வேட்பு மனுவானது இசிஐயால் குறிக்கப்பட்டுள்ள அட்டவணைப்படி இருக்க வேண்டும். மறுபடியும் தெரிவிக்கலாம், காலை 11 மணியிலிருந்து மாலை 3 மணி வரை மட்டுமே தாக்கல் செய்யப்பட வேண்டும். வேட்பு மனுவானது இசிஐயால் குறிக்கப்பட்டுள்ள அட்டவணைப்படி இருக்க வேண்டும். வேட்பு மனுவானது வேட்பாளர் அல்லது அவரை முன்மொழிவரால் மட்டுமே தாக்கல் செய்யப்பட வேண்டும். இது தபால் மூலமோ வேறு யாராவது மூலமோ அனுப்பப்படக்கூடாது. வேட்பு மனுவானது வேட்பாளர் அல்லது பரிந்துரைக்கப்பட்ட முன்மொழிபவரால் மட்டுமே கையெழுத்து இடப்பட வேண்டும். அதே நேரத்தில் அந்த மாநிலத்தின் ரெகக்னைஸ்ட் நேஷனல் அல்லது ஸ்டேட் பார்ட்டிக்கு ஒரே முன்மொழிபவர் போதுமானதாகும். மற்ற அனைத்து வேட்பாளருக்கும் 10 முன்மொழிபவர் தேவைப்படுவார். மற்ற மாநிலத்தின் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளும் அடங்கும். இந்த முன்மொழிபவர் சம்பந்தப்பட்ட தொகுதியின் வாக்காளராக இருக்க வேண்டும். ஒருவேளை ப்ரொபோசர் படிக்காதவராக இருந்தால் அவர்களுடைய கைரேகை ஆர்ஓ அல்லது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவினால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி இசிஐயின் தகுதி எஸ்டிஓருக்கு கீழே இல்லாமல் இருப்பவரால் சான்று தரப்பட வேண்டும். தனி தொகுதிக்கு வேட்பாளர்கள் அவர் அல்லது அவளுடைய ஜாதி அல்லது இனம் பற்றி உறுதி ஆவணத்தை கொடுக்க வேண்டும்.
சமீபத்திய தேதியில் கொடுக்கப்பட்டுள்ள SC/ST அந்தஸ்து சான்றிதழ் மிக முக்கியமானதாகும். மேலும் அரசு அலுவலகத்திலிருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டவர் தேர்தலில் 5 வருடங்களுக்கு போட்டியிட விரும்பினால் அவர் ECAயிலிருந்து அவரது பதவி நீக்கம் ஊழலினாலோ விசுவாச குறைவினாலோ இல்லை என்று சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். வேட்பாளர் வேறு தொகுதியின் ஒரு வாக்காளராக இருந்தால் அவர் அல்லது அவள் தனக்கு சம்பந்தமுள்ள வாக்காளர் பட்டியலில் பதிவுகளை சமர்ப்பிக்க வேண்டும். இது எவ்வாறாகிலும் வேட்புமனு பரிசீலனை நடக்கும்போது கூட தாக்கல் செய்யலாம். அந்த சூழ்நிலையில் RO செக்லிஸ்டில் உள்ளவாறு அறிவிப்பை கொடுக்க வேண்டும். மேலும் வேட்பாளர் ஃபார்ம் 26இல் அஃபிடவிட்டை தாக்கல் செய்ய வேண்டும். இதுவும் வேட்புமனு செய்யும் கடைசி நாளில் மாலை 3 மணி வரையில் செய்யலாம். மீண்டும் ஒரு முறை, இப்படி செய்யவில்லை என்றால் RO அறிவிப்பை கொடுக்க வேண்டும். அஃபிடவிட்டின் அனைத்து காலம்களும் நிரப்பப்பட வேண்டும். சுஷீல் ஒரு அஃபிடவிட்டில் நிரப்பப்படாத காலமை கண்டறிந்தார். அதனால் அவர் ஒரு அறிவிப்பு செய்தார். அதில் வேட்பாளர் புதிய அஃபிடவிட்டை அனைத்து காலத்தையும் நிரப்பி வேட்புமனு பரிசீலனை நடக்கும் பொழுது கொடுக்க வேண்டும். அவர் செக்லிஸ்டிலிருந்து எந்த பகுதி நிரப்பப்படாமல் இருக்கிறது என்பதை குறிப்பிட்டுள்ளார். இந்த ECAயானது மக்களை போட்டியிலிருந்து விலக்க உத்தேசம் செய்யாது. ஆகையால் சந்தேகமுள்ள பட்சத்தில் அதன் பயன் வேட்பாளருக்கு சாதகமாக அமைய வேண்டும். வைப்புத் தொகை பின்வரும் வகையில் செலுத்தப்பட வேண்டும். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன் அல்லது தாக்கல் செய்யும் போது ரூபாய் 25,000 லோக்சபாவிற்கு, ரூபாய் 10,000 சட்டமன்ற தேர்தலுக்கு, பாதி அளவு தொகை SC/ST வேட்பாளருக்கு பொது தொகுதியிலும் கூட. வைப்புத் தொகையானது பணமாகவோ RO அல்லது AROவுக்கு முன்னிலையில் அல்லது RBIயில் அல்லது ட்ரெஷரியில். வைப்புத் தொகையானது செக் அல்லது பேங்க் டிராஃப்ட் மூலம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. RO வைப்புத் தொகையை வேட்பாளரிடமிருந்து பணமாக பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்து அதற்கு ரசீதுகளை தர வேண்டும். ஒருவேளை அவர்கள் RBI அல்லது ட்ரெஷரியில் செலுத்தியிருந்தால் அந்த ரசீது ROவுக்கு முன்னிலையில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஒரு தொகுதியில் வேட்பாளருக்கு அதிகபட்சம் 4 சீட்டுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்படும். தேர்வில் வேட்பாளர் 2க்கும் மேற்பட்ட தொகுதியில் போட்டியிட முடியாது. எவ்வாறாகிலும் ஒரு தேர்தலுக்கு ஒரே ஒரு வைப்புத் தொகை அனைத்து வேட்பு மனுக்களுக்கும் போதுமானதாகும். அதற்கு துணையான மற்ற ஆவணங்கள் என்று பார்த்தால் அனைத்தும் அசலாகத்தான் இருக்க வேண்டும். இப்பொழுது சுஷீலின் சரிபார்ப்பு பட்டியலின் விவரம் மற்றும் வேட்புமனு தாக்கல் தொடர்பான ஆவணங்களை பார்ப்போம். தொகுதியின் பெயர் சரிபார்க்கவும். வேட்பாளரின் பெயர் சரிபார்க்கவும். வேட்புமனு தாக்கல் செய்யும் தேதி மற்றும் நேரம் சரிபார்க்கவும். வேட்புமனுவின் சீரியல் எண் சரிபார்க்கவும். இப்பொழுது ஆவணத்திற்காக ஃபார்ம் 26இல் அஃபிடவிட். ஏதாவது காலம் விடுபட்டுள்ளதா என்று சரிபார்க்கவும். மற்ற தொகுதியிலிருந்து வந்த வேட்பாளர்களுக்கு சான்றளிக்கப்பட்டுள்ள வாக்காளர் பட்டியல் விவரம் சரிபார்க்கவும். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் வேட்பாளர்களுக்காக ஃபார்ம் A மற்றும் ஃபார்ம் B சரிபார்க்கவும். ஜாதி சான்றிதழின் நகல் எங்கு தேவைப்படுகிறதோ சரிபார்க்கவும். வைப்புத் தொகை செலுத்தப்பட்டுள்ளதா சரிபார்க்கவும். உறுதிமொழி எடுக்கப்பட்டு விட்டதா சரிபார்க்கவும். மேலே கொடுக்கப்பட்டுள்ள ஆவணங்கள் தாக்கல் செய்யப்படவில்லை என்றால் சுஷீல் அவர்கள் எப்பொழுது வழங்க முடியும் என்று அறிந்து கொண்டு அதை அறிவிப்பு செய்வார். இந்த அறிவிப்பு ROவாலும் வேட்பாளராலும் கையெழுத்திடப்படும். RO அஃபிடவிட் மீது தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்பதை உறுதி செய்ய வேண்டும். 1. அஃபிடவிட்களின் நகலை RO மற்றும் ARO அலுவலகங்களின் அறிவிப்பு பலகையில் காட்சிக்கு வைக்க வேண்டும். 2. இந்த 2 அலுவலகங்களும் தொகுதிக்கு வெளியில் இருந்தால் ஒரு ஜோடி நகல்கள் முக்கிய பொது இடத்தில், அதாவது தொகுதிக்கு உட்பட்ட BDO அலுவலகத்தில் வைக்கப்பட வேண்டும்.
3. நகல்கள் சீஃப் எலக்டரல் ஆபீசருக்கு வெப்சைட்டிலிருந்து 24 மணி நேரத்திற்குள் அப்லோட் செய்ய வேண்டும். 4. முன்னமே அப்லோட் செய்யப்பட்ட அஃபிடவிட்டை வெப்சைட்டிலிருந்து வேட்பாளர் வேட்புமனுவை திரும்ப பெற்றால் கூட நீக்கக்கூடாது. 5. இதன் நகல்களை யாராவது கேட்டால் இவை இலவசமாக அனுப்பப்பட வேண்டும். யாராவது அஃபிடவிட்டை தாக்கல் செய்யும் பொழுது கொடுக்கப்பட்ட தகவல்கள் பொய்யானதாக இருந்தால் அதுவும் டிஸ்ப்ளே செய்யப்பட வேண்டும். எப்படியாகிலும் அஃபிடவிட்டில் உள்ள தகவல்களின் உண்மைத்தன்மையை விசாரிப்பது ஆர்ஓவின் பொறுப்பு கிடையாது மற்றும் விசாரணை நடத்த வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு குறிப்பிடத்தக்க அஃபிடவிட்டின் அம்சம் தங்குவதற்கான வசதி, தண்ணீர் விநியோகம், மின்சாரம், தொலைபேசி இணைப்பு மற்றும் அரசு போக்குவரத்து, விமானம் மற்றும் ஹெலிகாப்டர் உட்பட பல அடங்கும். தில்லி ஹைகோர்ட்டின் ஆணைப்படி இந்த தகவல்கள் தேர்தல் ஆணையம் வரையறை செய்துள்ள முறையில் வெளியிடப்பட வேண்டும். மேலும் இது 2 உள்ளூர் செய்தித்தாள்களில் அதிலும் ஒன்று தாய்மொழியில் வர வேண்டும். மேலும் இது வேட்பாளர் பட்டியல் முடிவான 2 நாளில் நடக்க வேண்டும். வேட்பாளர் நேரில் வந்து உறுதிமொழி அல்லது சபதத்தை கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தில் ECIயால் குறிப்பிடப்பட்டுள்ள கீழ்கண்ட அதிகாரிகள் முன் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவையானவை RO அல்லது ARO. ஜெயிலில் இருக்கும் வேட்பாளருக்கு ஜெயில் சூப்பரிண்டெண்டன்ட். டெஃபினிஷன் கேம்பில் இருக்கும் அதிகாரி பிரிவென்டிவ் டிடென்ஷனுக்கு கீழே இருக்கும் வேட்பாளருக்காக. ஆஸ்பத்திரி படுக்கையில் உள்ளவருக்கு ஆஸ்பத்திரியின் மெடிக்கல் சூப்பரிண்டெண்டன்ட். இந்தியாவிலிருந்து வெளியே இருக்கும் வேட்பாளருக்கு இந்தியாவின் டிப்ளமேட்டிக் அல்லது கான்சுலர் பிரதிநிதிகள். உறுதிமொழி அல்லது சபதமானது வேட்புமனுவை ஆர்ஓவிடம் ஒப்படைத்த பின் செய்யப்பட வேண்டும். ஆனால் இது வேட்புமனு பரிசீலனைக்கு முன், அதாவது ஆய்வின் முந்தைய நாள் நள்ளிரவுக்கு முன் செய்ய வேண்டும். வேட்பாளர் ஒரு தொகுதிக்கு மேல் போட்டியிட்டால் உறுதிமொழி அல்லது சபதமானது ஒரு தொகுதியில் செய்தால் போதுமானது. ஆனால் ஒருவர் லோக்சபா மற்றும் மாநில சட்டமன்ற சபையில் ஒரே நேரத்தில் நடைபெறும் தேர்தலில் போட்டியிட்டால் வெவ்வேறு தொகுதியில் உறுதிமொழி அல்லது சபதம் செய்ய வேண்டும். ஆர்ஓவின் கடமையானது வேட்பாளருக்கு அவர் கேட்காமலே அவருக்கு உறுதிமொழியின் சான்றிதழை அளிக்க வேண்டும். அதன் பிறகு ஆர்ஓவின் முன்னிலையில் உறுதிமொழியின் சான்றிதழை சமர்ப்பிப்பது வேட்பாளரின் கடமையாகும். மேலும் வேட்பாளர் தேர்தலில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதியில் போட்டியிட நினைத்தால் அந்த ஒரு நிலையில் உறுதிமொழியை ஒரு தொகுதிக்கு எடுப்பது போதுமானதாகும். சுஷீல் முதற்கட்ட ஆய்வை வேட்புமனுவில் செய்ய வேண்டும். அது வேட்பாளர் சேர்க்கை விவரங்கள் மற்றும் முன்மொழிபவர் விவரத்தை தொழில்நுட்ப கோணத்தில் விசாரிக்க வேண்டும். அதில் தவறுகள் ஏதாவது இருந்தால் வேட்பாளர் சரி செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்துவார். அரசியல் கட்சி வேட்பாளர்களுக்கான ஃபார்ம் A மற்றும் ஃபார்ம் B ஆனது ஆர்ஓ முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் கடைசி நாளன்று மாலை 3 மணிக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த படிவங்களில் அசல் கையெழுத்து போடப்பட்டிருக்க வேண்டும். நகல்கள் பாக்ஸ் அல்லது இமெயிலில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அரசியல் கட்சிகள் வேட்பாளருக்கு சாதகமான அறிவிப்பை ரத்து செய்துவிட்டு புதிதாக ஃபார்ம் B-ஐ சமர்ப்பிக்கலாம். இதை கடைசி நாளில் மாலை 3 மணிக்குள் புதிய வேட்பாளரின் பெயரை குறிப்பிட்டு கொடுக்க வேண்டும். இதற்கு முன் அவர்கள் முதல் வேட்பாளருக்கு சாதகமாக கொடுத்த மனுவை ரத்து செய்ய வேண்டும். சுஷில்குமார் வேட்பு மனுக்கள் கொடுக்கப்படும் போதும் பெறப்பட்ட பின்பும் செய்ய வேண்டியவை பற்றிய தனக்கான சோதனை பட்டியலை வைத்திருப்பார். அவற்றை பார்ப்போம். 1. வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் தேதி மற்றும் நேரத்தை உங்கள் கையெழுத்துடன் பதிவு செய்ய வேண்டும். அதுவும் ஒவ்வொரு தாக்கல் செய்யப்படும் வேட்புமனுவிடம் ஆர்ஓ முன் உடனடியாக செய்ய வேண்டும். 2.
உங்களால் பெறப்படும் தாக்கல் செய்யப்பட்ட ஒவ்வொரு வேட்பு மனுவிற்கும் சீரியல் எண் நேர் வரிசைப்படி கொடுக்கவும். ஒரு வேட்பாளர் பல வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தாலும் இது பொருந்தும். 3. வேட்பாளரின் மாதிரி கையெழுத்தை பெறவும். மேலும் அவர் அல்லது அவளின் பெயரை அவர் அல்லது அவள் மொழியில் அல்லது மொழிகளில் பேலட் பேப்பர் பிரிண்ட் செய்வதற்கு முன் தெளிவாக எழுதச் சொல்லுங்கள். 4. நேரம், தேதி மற்றும் வேட்பு மனுக்கள் ஆய்வு செய்யப்படும் இடம் மற்றும் சின்னங்கள் ஒதுக்கீடு பற்றிய அறிவிப்பை வெளியிடுங்கள். வேட்பாளர் அல்லது அவரது முன்மொழிபவரிடம் ஒப்படைக்க வேண்டிய ஆவணங்கள். வேட்பு மனுவின் பகுதி 6 நிரப்பி வேட்பாளர் அல்லது அவரின் முன்மொழிபவரிடம் ஒப்பாக கொடுக்க வேண்டும். மேலும் பட்டியலின் தாக்கல் செய்யப்பட்ட நகலையும் ஒப்படைக்க வேண்டும். பட்டியலில் தாக்கல் செய்யப்படாத படிவம் மற்றும் தவறுகளை குறிப்பிடவும். இது வேட்பாளருக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேர வரம்புகள் அதே படிவத்தை தாக்கல் செய்ய கொடுக்கப்படும் அறிவிப்பாகும். பரிந்துரைக்கப்பட்ட பதிவேட்டை கொடுத்து தேர்தலுக்கு தினப்படி ஆகும் தேர்தல் செலவுகளை பராமரிக்க சொல்லவும். இதற்கான ஒப்புதலை பெற்றுக்கொள்ளவும். செக்ஷன் 127A இன் சாரம்சம் துண்டு பிரசுரங்களை அச்சிடுவது, போஸ்டர்கள் மற்றும் பல. வேட்புமனு தாக்கல் செயல்முறையில் சுஷீல் குமார் கவனிக்க வேண்டிய இன்னும் சில அம்சங்கள். 1. வேட்புமனு தாக்கலின் முழு செயல்முறையையும் வீடியோ பதிவு செய்யப்பட வேண்டும். 2. எடிட் செய்யப்படாத வீடியோ பதிவான வேட்புமனு தாக்கலின் கடைசி மணி நேரங்களை பாதுகாக்க சிறப்பு கவனம் எடுக்கப்பட வேண்டும் மற்றும் பாதுகாக்க வேண்டும். 3. அனைத்து பேப்பர்களையும் பாதுகாக்கவும் அவற்றை தவறவிடக்கூடாது. நினைவில் கொள்ளுங்கள், RO மற்றும் ARO வேட்புமனு தாக்கல் ஆகும் இடத்தில் வேட்புமனு தாக்கல் செய்யும் அனைத்து நாட்களிலும் அங்கு இருக்க வேண்டும். RO தனது அறிவிப்பு பலகையில் ஃபார்ம் 3A பற்றிய அறிவிப்பை வெளியிட வேண்டும். இது ஒவ்வொரு நாளும் வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் காலவரம்பில் மாலை 3 மணி வரை பெறப்பட்ட வேட்புமனுக்களின் விவரமாகும். ஒருவேளை குறிப்பிட்ட ARO மாறுபட்ட இடத்திலிருந்து வேட்புமனுவை பெற்றால் அவரும் இதேபோல் ஃபார்ம் 3A இன் அறிவிப்பை வெளியிட்டு ROவுக்கு இது குறித்து தினமும் தவறாமல் தெரிவிக்க வேண்டும். மனு தாக்கலின் கடைசி நாளில் மாலை 3 மணிக்கு பிறகு வேட்பு செய்யப்பட்ட வேட்பாளரின் இறுதிப்பட்டியல் ECA ஹேண்ட்புக்கில் குறிப்பிட்டுள்ளது போல பரிந்துரைக்கப்பட்ட வடிவமாக தயார் செய்யப்பட வேண்டும். சுஷீல் வேட்பாளர்களை 3 பிரிவுகளாக பிரிப்பதில் பிஸியாக இருக்கிறார். அது ROவின் பணிவாகும். இந்த பிரிவுகளானது 1. கட்சிகளை அடையாளம் காண்பது, அதாவது தேசிய கட்சிகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள். 2. பதிவு செய்யப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள். மற்றும் 3. சுயேட்சைகள். பிற மாநிலங்களில் உள்ள அங்கீகரிக்கப்பட்டுள்ள மாநில கட்சிகள் 2வது வகையில் அடங்கும். இந்த ஒவ்வொரு வகைகளுக்குள் மாநிலத்தில் அரசு மொழியில் வேட்பாளரின் பெயர்கள் அகரவரிசைப்படி ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும். சுதாதேவி ஒரு மிகப்பெரிய பயத்திலிருந்து வெளிவந்திருக்கிறார். அவர் தனது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுவிடும் என்று நினைத்தார். காரணம், அவர் அரசாங்கத்தில் ஆதாயம் தரும் பதவியை குறிப்பிட மறந்துவிட்டார். தற்போது அவர் அந்த பதவியில் இல்லை. அவரது வக்கீல் அவர் தகுதியானவர்தான் என்று விளக்கினார். காரணம், அவர் எந்த ஒரு அலுவலக பதவியையும் கொண்டவர் இல்லை. அவர் செய்ய வேண்டியது மறுப்பு வந்தால் தனது விடுவிப்பு கடிதத்தை தயாராக வைத்திருக்க வேண்டியது. இது நமக்கு MP அல்லது MLA ஆவதற்கு வேட்பாளர்களுக்கு தேவையான தகுதிகள் மற்றும் தகுதியின்மைகளை தீர்மானிக்கிறது என்பதை அறிய நல்ல வாய்ப்பாகும். இதை தொடங்க வேட்பாளர் அரசியலமைப்புப்படி கீழ்கண்ட தகுதிகள் உள்ளவராக இருக்க வேண்டும். அவள் இந்திய பிரஜையாக இருக்க வேண்டும். அவள் உறுதிமொழி அல்லது சபதத்தை இந்திய அரசியலமைப்பின் கீழ் ECAயால் குறிப்பிடப்பட்டுள்ள நபர் முன் சொன்னது போல எடுத்துக்கொள்ள வேண்டும். அவள் குறைந்தபட்ச வயது இருக்க வேண்டும். அது வேட்புமனு பரிசீலனையின் போது 25 வயது எட்டியிருக்க வேண்டும். அவள் பாராளுமன்றத்தால் பரிந்துரைக்கப்பட்ட ஏதோ ஒரு தகுதியை பெற்றிருக்க வேண்டும்.
இங்கு லோக்சபா அல்லது மாநில சட்டசபை தேர்தலுக்கு சில சட்டப்படியான தகுதிகள் உள்ளது. தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்காக முன்பதிவு செய்யப்பட்டுள்ள அசெம்பிளி சீட்டுகளில் வாக்காளர் மாநிலத்தில் தாழ்த்தப்பட்டோராகவோ மற்றும் பழங்குடியினராகவோ இருக்க வேண்டும். லோக்சபாவில் ஒதுக்கப்பட்டுள்ள தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினருக்கான இடங்களில் நாட்டின் எந்த ஒரு பகுதியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினராக இருக்க வேண்டும். வேட்பாளர் மாநிலத்தின் சட்டசபை தேர்தலுக்கு மாநிலத்தின் அசெம்பிளி தொகுதியில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளராக இருக்க வேண்டும் மற்றும் லோக்சபாவுக்கு நாட்டின் எந்த பகுதியிலிருந்தும் இதே போல் இருக்க வேண்டும். எனினும் லட்சத்தீவுகள் பாராளுமன்ற தொகுதி பழங்குடியினருக்காக ஒதுக்கப்பட்டிருந்தால் வேட்பாளர் லட்சத்தீவில் ஏதோ ஒரு பழங்குடி இனத்தின் உறுப்பினராக இருக்க வேண்டும் மற்றும் லட்சத்தீவின் பாராளுமன்ற தொகுதியில் வாக்காளராக இருக்க வேண்டும். தன்னாட்சி மாவட்டமான அஸ்ஸாமில் தொகுதிகள் பழங்குடியினருக்காக ஒதுக்கப்பட்டிருந்தால் வேட்பாளர் இதில் ஏதோ ஒரு தன்னாட்சி மாவட்டத்தின் ஏதோ ஒரு பழங்குடி இனத்தின் உறுப்பினராக இருக்க வேண்டும் மற்றும் ஏதோ ஒரு தன்னாட்சி மாவட்டத்தின் ஏதோ ஒரு தொகுதியில் வாக்காளராக இருக்க வேண்டும். இது சிக்கிமாக இருந்தால் வேட்பாளர் சிக்கிம் பாராளுமன்ற தொகுதியில் வாக்காளராக இருக்க வேண்டும். அவள் அல்லது அவர் கீழ்கண்ட வகையில் இருந்தால் வேட்பாளர் அரசியலமைப்பு ரீதியில் தகுதி நீக்கம் செய்யப்படலாம். இந்திய அரசின் கீழ் அல்லது ஏதோ ஒரு மாநில அரசின் ஆதாயம் தரும் பதவி வகித்தால், மனநிலை சரியாமல் இருந்தால், கடனால் நொடிந்து போனவர்கள், இந்தியாவின் குடிமகனாக இல்லாமல் இருப்பது, அயல்நாட்டிற்கு விசுவாசமாக அல்லது பின்பற்றுவதை ஒப்புக்கொள்வது, மற்ற தகுதி இழப்பை பரிந்துரைக்கும் பாராளுமன்ற சட்டம். சட்ட ரீதியான பல தகுதி இழப்புகளும் உள்ளது. இது பீப்புள் ஆக்ட் 1951 கீழ் பிரதிநிதித்துவம் பெற்றுள்ளது. இதை தளமாக கொண்டு செக்ஷன் 8 கீழ் ஒரு சில குற்றங்களுக்கு தண்டனை, செக்ஷன் 8A கீழ் ஊழல் தண்டனை, செக்ஷன் 9 கீழ் அரசு வேலையில் இருந்து கொண்டு ஊழல் அல்லது நம்பிக்கை துரோக குற்றங்கள் காரணமாக பதவி நீக்கம். உரிய அரசிடம் சரக்குகளை வழங்குவதற்கான ஒப்பந்தத்திலிருந்து அல்லது செக்ஷன் 9A படி அரசால் மேற்கொள்ளப்பட்ட எந்த வேலையும் ஏற்றுக்கொள்வது. செக்ஷன் 10 படி மேனேஜிங் ஏஜென்ட்டின் ஹோல்டிங் ஆஃபீஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அல்லாத கம்பெனியின் மேனேஜர் அல்லது செக்ரட்டரி இதில் அரசுக்கு 25% குறைவில்லாமல் ஷேர் உள்ளது. செக்ஷன் 10A படி தேர்தலின் செலவுகளை கணக்கு காட்டாமல் இருப்பது. வேட்பாளர் தகுதியானவரா தகுதி இல்லாதவரா என்பதை முடிவு செய்யும் தேதியானது வேட்புமனு பரிசீலனைக்கான தேதி அன்று முடிவு செய்யப்படும். நாம் அடுத்த கட்டத்திற்கு போகும் முன் வேட்புமனு தாக்கல் தொடர்பான சில முக்கியமான விஷயங்களுக்கான கால வரம்பை பற்றி பார்ப்போம். அஃபிடவிட் மற்றும் ஃபார்ம் A and B ஆனது வேட்புமனு தாக்கலின் கடைசி நாள் மாலை 3 மணிக்குள் தாக்கல் செய்யப்பட வேண்டும். உறுதிமொழியானது வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு மற்றும் வேட்புமனு பரிசீலனைக்கு முன்பும் எடுக்கப்பட வேண்டும். வாக்காளர் பட்டியல் சான்றிதழின் சாராம்சம் வேட்புமனு பரிசீலனைக்கு முன்பு வரை செய்யப்படலாம். அஃபிடவிட்டின் பத்திகள் நிரப்பப்படாமல் முழுவதும் நிரப்பிய புதிய அஃபிடவிட் வேட்புமனு பரிசீலனைக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் தாக்கல் செய்யப்பட வேண்டும். வைப்பு தொகையை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்போ அல்லது வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுதோ கட்ட வேண்டும். ஆர்ஓவுக்கு கமிஷனால் குறிப்பிடப்பட்ட வேட்புமனு பரிசீலனை தேதியை மாற்ற அதிகாரமில்லை. அவருக்கு சட்டத்தின் கீழ் நேரம் மற்றும் இடத்தை தேர்வு செய்யும் அதிகாரம் உண்டு. ஆர்ஓ அவராக பரிசீலனையை மேற்கொள்ளலாம். ஆர்ஓவுக்கு இந்த செயலை செய்ய ஏதாவது தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்தால் ஏஆர்ஓவுக்கு செய்ய அதிகாரம் உண்டு. ஆர்ஓ நேரம் மற்றும் இடம் இரண்டையும் பொது அறிவிப்பு பலகையில் இட வேண்டும் மற்றும் ஒவ்வொரு வேட்பாளரும் வேட்புமனு தாக்கல் செய்தபின் அவர்களுக்கு ரசீதுகளை கொடுக்க வேண்டும். பரிசீலனையின் போது கீழ்கண்ட நபர்கள் இங்கே இருப்பார்கள். 1. வேட்பாளர். 2. அவரின் தேர்தல் முகவர். 3. அவரின் ஒரு முன்மொழிபவர் மற்றும் 4. வேட்பாளர் அங்கீகரித்த மற்ற ஒரு நபர்.
பரிசீலனையின் பொழுது அங்கே இருக்கும் வேட்பாளர் மற்றும் பிரதிநிதிகள் ஆவணத்தை கையாளக்கூடாது, ஆனால் அவர்களுக்கு பரிசீலனை செய்ய பொறுப்பான வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அவர்கள் அங்கே இருப்பது கட்டாயமில்லை. இப்பொழுது செயல்முறை. அனைத்து வேட்பு மனுக்கள் மற்றும் ஆவணங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக ஆய்வு செய்யப்பட வேண்டும் மற்றும் ஏற்கப்படும் அல்லது நிராகரிக்கப்படும். ஆரோ வேட்பு மனுக்களை ஏற்பது அல்லது நிராகரிப்பது தொடர்பான அனைத்து முடிவுகளையும் பதிவு செய்து கொள்ள வேண்டும். நிராகரிக்கப்பட்டால் நிராகரிப்பிற்கான காரணங்களை பதிவு செய்ய வேண்டும். ஆரோவுக்கு வேட்பு மனுவை பற்றி ஆட்சேபிக்க அனைத்து அதிகாரமும் உண்டு. ஏதாவது ஒரு வேட்பாளரின் வேட்பு மனுவில் ஆட்சேபனை இருந்தால் வேட்பாளருக்கு ஆட்சேபனையை பொய் என நிரூபிக்க நியாயமான வாய்ப்பு வழங்கப்படும். தேவை என்றால் ஒதுக்கி வைக்கப்படும். அதே நேரத்தில் மற்றவர்களின் ஆய்வு தொடர்ந்து கொண்டிருக்கும். ஆய்வானது வேட்புமனு திரும்ப பெறும் பட்சத்தில் கடைசி நாள் அதிகபட்சம் காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்படும். ஏதோ ஒரு வேட்பாளரின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டால் அந்த நிராகரிப்பு ஆணையின் நகல் உடனடியாக அவர் அல்லது அவளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆரோவின் முடிவானது எந்த அதிகாரத்தாலும் விமர்சனமோ அல்லது மாற்றமோ செய்யப்பட மாட்டாது, நீதிமன்றம் மற்றும் தேர்தல் ஆணையம் உட்பட. இது தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல் மனுவால் மட்டுமே மாற்றம் செய்யப்படும். அதிகபட்ச முன்னெச்சரிக்கையுடன் ஆரோ பெறப்பட்ட அனைத்து வேட்பு மனுக்களை பரிசீலனை செய்யும் முந்தைய நாளன்று ஆய்வின் தயாரிப்பு நடவடிக்கையாக இதை செய்ய வேண்டும். வேட்பாளரின் வேட்புமனுவை நிராகரிக்கப்படுவது எனில் 1. அவர் அல்லது அவள் பரிசீலனை அன்று தகுதி பெறவில்லை என்றால் அல்லது தகுதி இழந்தால். 2. வேட்புமனு வேட்பாளரால் கையெழுத்து இடப்படவில்லை என்றால் அல்லது தேவையான எண்ணிக்கையில் முன்மொழிபவர் இல்லை என்றால். 3. வைப்புத் தொகை செலுத்தவில்லை என்றால். 4. வாக்காளர் பட்டியலின் சான்று சமர்ப்பிக்கப்படவில்லை என்றால். வேட்பாளர் மற்ற தொகுதியின் வாக்காளராக இருந்தால். 5. ஃபார்ம் 26 அஃபிடவிட் சமர்ப்பிக்கப்படவில்லை என்றால். 6. கொடுக்கப்பட்ட தேதி மற்றும் நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்யப்படவில்லை என்றால். 7. ஆர்ஓ மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட ஏஆர்ஓ முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்படவில்லை என்றால். 8. ஆர்பி ஆக்ட் 1951 செக்ஷன் 33 ஏதாவது இணக்கம் இல்லாத ஏதேனும். வேட்புமனுவில் உண்மையான காரணங்கள் இல்லாத பட்சத்தில் நிராகரிக்கப்பட மாட்டாது. உதாரணமாக சின்னங்களை அறிவிப்பதில் ஏற்படும் குறை மற்றும் பல. அஃபிடவிட்டில் தவறான தகவல்கள் இருந்தால் கூட அது வேட்புமனு நிராகரிப்புக்கு காரணமாகாது. பரிசீலனைக்கு பிறகு முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ள வேட்பாளரின் பட்டியலை தயார் செய்யும் நேரம். ஆரோ குறிப்பிட்ட படிவம், அதாவது ஃபார்ம் 4 பட்டியலை தயார் செய்ய வேண்டும். இன்னும் சாத்தியக்கூறுகள் விட்டுப்பட்டுள்ளது. முறையான வேட்பாளர்கள் தங்களது வேட்பாளர் பதவியிலிருந்து விலகல் அறிவிப்பு பரிந்துரைக்கப்பட்ட படிவத்தில் கொடுக்கலாம், அதாவது ஃபார்ம் 5. இது வேட்பாளர் பதிவிலிருந்து விலக கொடுக்கப்பட்டுள்ள கடைசி நாளில் மாலை 3 மணி வரை செய்யப்படும். அறிவிப்பு வேற எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் வேட்பாளர் இந்த விலகல் அறிவிப்பை அவரோ அல்லது அவரின் தேர்தல் முகவர் அல்லது முன்மொழிபவர் மூலம் தன்னை எழுத்து மூலம் ஒப்புதல் கொடுக்க வேண்டும். வேட்பாளர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விதிக்கப்பட்ட கடைசி நாளுக்கு பிறகு விலக முடியாது. மேலும் தங்கள் விலகல் அறிவிப்பை கொடுத்த பிறகு அதை மாற்ற இயலாது. சுஷில்குமார் ஃபார்ம் 6 தயார் செய்கிறார். இதுதான் எந்தெந்த வேட்பாளர்கள் தங்கள் பதவியிலிருந்து விலகுகிறார்கள் என்ற பட்டியல். ஆரோ இதை அறிவிப்பு பலகையில் வெளியிட வேண்டும். போட்டியிடும் வேட்பாளர்களை ஃபார்ம் 7A தயாரிக்கப்படுகிறது.
பாராளுமன்ற தேர்தலில் பட்டியலானது கெசட் ஆஃப் இந்தியாவில் ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் வெளியிடப்படும். இது மறுபடியும் மாநிலத்தின் அபிஷியல் கெசட்டில் வெளியிடப்படும். எந்த மாநில சட்டசபை தேர்தலாக இருந்தாலும் அந்த மாநிலத்தின் மொழியில் மாநில அரசு கெசட்டில் வெளியிடப்படுகிறது. இந்த பட்டியலின் நகல்கள் சேர வேண்டிய இடம், போட்டியிடும் ஒவ்வொரு வேட்பாளர், அறிவிப்பு பலகையில் வெளியிட இந்தியாவின் தேர்தல் ஆணைக்குழு, மாநிலத்தின் சீஃப் எலக்டரல் ஆபீசர் மற்றும் தேர்தல் அன்று ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஒரு நகலை காட்சிக்கு வைக்க வேண்டும். பட்டியலை தயார் செய்ய வேட்பாளரின் பெயர் 3 பிரிவுகளாக பிரிக்கப்படும். 1. அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சியின் வேட்பாளர்கள். 2. பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி வேட்பாளர்கள். 3. சுயேட்சை வேட்பாளர்கள். இந்த ஒவ்வொரு பிரிவுக்குள் இருக்கும் வேட்பாளரின் பெயர் அகர வரிசையில் இருக்க வேண்டும். ஆனால் பட்டியலின் சீரியல் எண் ஒழுங்காக இருப்பது முக்கியம். ஒவ்வொரு பிரிவுகளுக்குள்ளும் அகரவரிசையானது மாநிலத்தின் அதிகார மொழியாக இருக்க வேண்டும். இது ஆரோ ஹேண்ட்புக்கில் உள்ளபடி தேர்தல் ஆணைக்குழுவின் வழிகாட்டிய பெயரில் இருக்க வேண்டும். பெயர் ஏற்பாடானது வேட்பாளர் வேட்புமனுவில் கொடுத்துள்ள முதல் எழுத்தின்படி இருக்க வேண்டும். அது அவரின் இயற்பெயராகவோ அல்லது குடும்ப பெயராகவோ தலைப்பு எழுத்தை முன்னதாக கொண்டோ இருந்தால் அதை பொருட்படுத்தக்கூடாது. இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, தேர்தல் ஆணைக்குழு வேட்பாளருக்கு மரியாதைக்குரிய பட்டப்பெயர், தொழில்முறை அல்லது மற்ற பட்டப்பெயர்களை வைத்துக் கொள்ள அனுமதித்திருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த மாதிரியான பட்டப்பெயர்கள் அகரவரிசைப்படுத்தும் போது புறக்கணிக்கப்படலாம். இந்த பட்டியலில் உள்ள வேட்பாளரின் பெயரானது அவர் கொடுத்துள்ள வேட்பு மனுவில் உள்ளதுடன் ஒத்துப்போக வேண்டும். எனினும் வேட்பாளர் தனது பெயர் தவறாக உச்சரிக்கப்பட்டால் அல்லது வேட்பு மனுவில் தவறாக காட்டப்பட்டிருந்தால் அல்லது அவர் பிரபலமாக அறியப்படுவதிலிருந்து மாறுபட்டால் அவர் முறையான படிவத்தில் அவர் பெயர் மற்றும் எழுத்துக்களை ஆரோவிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இது ஆரோ ஃபார்ம் 7A உள்ள போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை தயாரிக்கும் முன் செய்ய வேண்டும். ஆரோவுக்கு கோரிக்கை நியாயமானதாக இருக்கிறது என்று திருப்தி ஏற்பட்டால் வேட்பாளரின் பெயர் மாற்றத்திற்கு அனுமதிப்பார். அவர் அதிகம் திருப்தி அடைய வேட்பாளரின் கோரிக்கைக்கு ஆதரவாக மேலும் ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இப்போது வேட்பாளருக்கு ஒதுக்கப்படும் சின்னங்களின் செயல்முறையை பார்ப்போம். இது எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் 1968 ஆல் ஆளப்படுகிறது. தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளால் அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளர்கள் அந்த கட்சிக்கு என ஒதுக்கப்பட்ட சின்னங்களை பெறுவார். முன் விளக்கியதுபடி ஒரு மாநிலத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியானது மற்ற மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சியாகும். இது அங்கு அங்கீகரிக்கப்படாது. இந்த மாதிரி மற்ற மாநில கட்சி வேட்பாளர்கள் தங்களின் பதிவு செய்யப்பட்ட சின்னங்களை கட்சியின் சென்ட்ரல் பார்ட்டி இதை ECயில் தேர்தல் அறிவித்த 3 நாட்களுக்குள் அப்ளை செய்ய வேண்டும். ECயிடமிருந்து முன்பதிவு செய்யப்பட்ட சின்னங்களை கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஒதுக்க உத்தரவு வர வேண்டும். இதேபோல் கட்சிகள் தேசிய அல்லது மாநில கட்சிகளாக தங்களது அங்கீகாரத்தை 6 வருடத்திற்குள் இழந்தால் அவர்கள் முன்பதிவு செய்த சின்னங்களை முன் சொன்ன வழிபடி அப்ளை செய்யலாம். இதற்கு ECI சரியான வழியை காட்டும். பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சி ECIயிடம் பொதுவான சின்னங்களுக்காக பொது தேர்தலின் போது அப்ளை செய்யலாம். இலவச சின்னங்களிலிருந்து இந்த விஷயத்திலும் ECI ஆனது சின்னங்களை பற்றிய சரியான வழியை காட்டும். பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிக்கு எந்த சின்னமும் ஒதுக்கப்படவில்லை. ECIயால் பரிந்துரைக்கப்பட்ட இலவச சின்னங்களிலிருந்து இந்த வேட்பாளர்கள் தேர்வு செய்ய வேண்டும். ஒவ்வொரு வேட்பாளரும் இலவச சின்னங்களுக்காக விருப்பங்களை தெரிவிக்கலாம். வேட்புமனுவில் பாகம் 3 உள்ளபடி முதல் வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ள விருப்பங்கள் இங்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். வேட்புமனு நிராகரிக்கப்பட்டாலும் கூட பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சி வேட்பாளர் தனது முதல் விருப்பத்தை தேர்வு செய்தால் சுயேட்சை வேட்பாளருக்கு சின்னத்தை அளிப்பதற்கு முன் இருவருக்கு கொடுக்கப்படும். ஒருவேளை
2 இதே மாதிரி வேட்பாளர்கள் ஒரே சின்னத்தை தேர்வு செய்தால் யாருக்கு கொடுப்பது என்பதை குலுக்கல் முறையில் தேர்வு செய்வார். அதில் ஒருவர் இப்போது MP அல்லது MLAவாக இருந்தால் அவருக்கு குலுக்கல் முறை இல்லாமல் சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும். பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத வேட்பாளர்கள் யாராவது இருந்தால் ஒதுக்கீட்டிற்காக உள்ள இலவச சின்னங்கள் 1 அவருக்கு கொடுக்கப்படும். சுதாதேவி போன்ற சுயேட்சை வேட்பாளருக்கு ஒதுக்கீடு செயல்முறை இதேதான். அவர்களும் இலவச சின்னங்களுக்காக 3 விருப்பத்தை தெரிவிக்கலாம் மற்றும் அவர்களின் முதல் வேட்பு மனுவில் உள்ள சின்னம் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். நியாயமான செயல்முறை மற்றும் சின்னங்கள் ஒதுக்கீடு முடிவுக்கு வந்துவிட்டது. இதன் வழிமுறைகளை இப்பொழுது மறுபடியும் பார்க்கலாம். தேர்தலின் அறிவிக்கை, பொது அறிவிப்பை வழங்குவது, சரியான வேட்புமனுவிற்கு தேவையானவை, வைப்புத் தொகை பற்றி, சரியான வேட்புமனுவிற்கான செக்லிஸ்ட், அஃபிடவிட்டுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், உறுதிமொழி அல்லது சபதம், ஃபார்ம் 3A கொடுக்கப்பட்டுள்ள பரிந்துரைக்கப்பட்ட வேட்பாளரின் பட்டியல், தகுதிகள் மற்றும் தகுதி இழப்புகள், முக்கியமான நேர்கட்டுப்பாடு, வேட்புமனு பரிசீலனை மற்றும் நிராகரிப்பின் காரணங்கள், ஃபார்ம் 4 உள்ளபடி சரியாக நியமிக்கப்பட்ட வேட்பாளரின் பட்டியல், வேட்புமனுவை திரும்பிப் பெறுதல், ஃபார்ம் 7A உள்ளபடி போட்டியிடும் வேட்பாளர்கள், ஒதுக்கப்படும் சின்னங்கள், ஃபார்ம் 7A உள்ளபடி போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் அவர்கள் சின்னங்கள். புனிதமான தேர்தல் செயல்முறை குறைபாடற்ற மற்றும் சிறப்பான வேட்புமனு செயல்முறையை பொறுத்து உள்ளது. இந்த செயல்முறை முழுமை பெற ரிட்டர்னிங் ஆபீசர் முக்கிய பங்காற்றுகிறார். அவர் மென்மையான மற்றும் தடையில்லாத தேர்தலை நடத்த உதவுகிறார். அவர் அவருடைய கடமையை முன்கூட்டியே தெளிவாக புரிந்து கொண்டு குறையில்லாமல் செய்து முடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.